வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தினராலே தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்ட பொழுது அவன் மற்ற தேசத்திலே அவன் மீதியாருடைய கரத்திலே விற்கப்படுகிறான். பிரியமானவர்களே, அவன் செல்லுகிற பூமி எப்படிப்பட்டது என்பதை அவன் அறியாதவன். அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை சற்றும் அதை குறித்த எந்த ஒரு சிந்தனையுமே கிடையாது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தேவனுடைய தலையை உயர்த்துவேன். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சகோதரர்கள் நடுவிலே, உன் குடும்பத்தின் நடுவிலே உன்னுடைய தலையை நான் உயர்த்துவேன் என்ற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அவன் தன் இருதயத்திலே அவன் யோசித்திருந்தார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறினது, காலங்கள் மாறினது, சென்ற இடத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. வாக்குத்தத்தத்தின் தேவன் மாறாதவராக, யோசேப்பு நினைத்திராத ஒரு வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட்டார். யோசேப்புக்கு அந்த வாழ்க்கையை குறித்த எந்த யோசனையும் கிடையாது. நான் இவ்விதமாய் எகிப்து தேசத்தை ஆளக்கூடியவனாய் மாறுவேன் என்ற எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய வழி நடத்துதலானது அவனை எகிப்தின் தேசத்துக்கே அதிபதியாக கொண்டு சென்று நிறுத்தியது. அநேக நேரங்களிலே தேவனுடைய வழிகள் நமக்கு குழப்பங்களை ஏற்படுத்தலாம், சந்தேகங்களை ஏற்படுத்தலாம், நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிறது போல பல சூழ்நிலைகள் எழும்பலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். இதை விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறவர். என்னுடைய கண்கள் பார்க்காவிட்டாலும், என்னுடைய இருதயம் விசுவாசிக்காவிட்டாலும், என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆச்சரியப்படும் விதமாக, மற்றவர்கள் அதிசய விதமாக தேவன் அதை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாமலே உடனே ரொம்பி விலகாமலே நடத்தி மாறாமலே ஆச்சரியமானவரே